நிறைய பேர் சொன்னாங்க, மேம் கூட கேட்டாங்க, இப்போ நீங்கள் எந்த ஊர் சார்னு கேட்டாங்க, நான் ராமநாதபுரம். அப்புறம் எது சார் உங்களை தென்காசி போட்டாங்க அப்படின்னாங்க. டிராவலிங் டைம் அதிகமாக இருக்கிறதா கேட்டாங்க. உங்களுக்கு சந்தேகம் எனக்கு இருக்குது. நான் வந்து ஒரு இந்த பொறுப்பமைச்சராக போகிறதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் ஒரு ஆய்வுக்காக போயிருந்தேன். அதை ஃப்ளைட்டில் போகிறதுனால என்னால் ஃபோன் எடுக்க முடியல. அப்போ வந்து மாதிரிப்பன்றது நியாஸ் அவர் மாவட்ட செயலாளர்களும் மாற்றி ஃபோன் வச்சுருந்தாங்க. நான் என்னால் தென்காசி மாவட்டத்தில் எனக்கு ஃபோன் எடுக்கான்னு நான் சென்னையில் போய் இறங்கணும்னு பார்த்தா நியூஸில் ஓடிட்டு இந்த மாதிரி வந்து தென்காசி பொறுப்பமைச்சராக எனக்கு போட்டிருக்காரு அப்படின்றது. உடனே வந்து இந்த ஊருக்கு வந்து ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா பிரமிச்சேன். அழகான ஒரு ஏன்னா குற்றாலத்துக்குலாம் வந்திருக்கேன். மாவட்டம் முழுவதும் போகும்போது பார்த்தா ஒரு அருமையான ஒரு மாவட்டம். இதை புதுசாக வந்து 2019 மாவட்டமாக வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பிரிச்சிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது கலெக்டர் மீட்டிங்கில் போகும்போது முதல்ல வந்து கலெக்டர் சொல்லிச்சாரு, நான் என்ன சார் எப்படி மாவட்டம் இருக்குது என்ன உங்களுக்கு வேணும் கேட்டேன். சார் முதல்ல எங்களுக்கு வீடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் குவார்டர்ஸே இதை கட்டலை கலெக்டர் எஸ்பிடி அப்படின்னாங்க. அப்போ தான் பார்க்கும்போது இந்த பிரித்த 7 ஆண்டு காலத்தில் 7 கலெக்டர் மாறியிருக்காரு. அதனால் நிறையா வந்து இந்த மாவட்டத்தை நான் முக்கியமாக முன்னெடுப்பில் பெரிய லெவலில் முன்னெடுத்து கொண்டு போகிறத தெரிஞ்சுக்கிட்டேன். நிறையா அந்த மாவட்டத்தை வந்து ஒவ்வொரு பகுதியாக ஒரு தொகுதியாக சேர்ந்து ஆய்வு பண்ணேன். எனக்கு எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு அருமையான மாவட்டத்தை கொடுத்துருக்காங்க. அது உங்களோட கை கொடுத்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது படிப்பில் ஒரு மருத்துவத்தில் ஒரு சூப்பர் மாவட்டமாக திரும்ப மாவட்டம் நான் கொடுக்கணும். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு ஆசிரியர் ஒத்துழைப்பு இந்த மாணவர்களோட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, உங்க எல்லாரும் பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் மக்கள் இருக்குன்றதை எங்களை சொல்லிட்டே இருப்பாங்க. எப்பயுமே சொல்கிறத வந்து என்னை பார்க்கும்போதுலாம், மினிஸ்டர் நீங்கள் வந்து நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும், இல்லைன்னா நான் யார் தப்பு செஞ்சாலும் பார்க்க மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும், இந்த காலத்தில் மாணவ செல்வங்களிடையே இந்த போதை வஸ்துக்களோட பழக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை நம்ம போது குறைக்கணும், ரொம்ப முக்கியமாக குறைக்கணும். அதனால் பசங்களை நீங்கள் நிறையா ஸ்போர்ட்ஸில் என்கேஜ் பண்ணணும். ஸ்போர்ட்ஸ் நிறைய கோட்டாஸ் வந்துருக்கு. நிறையா ஸ்போர்ட்ஸை வந்து ரீசெண்டாக சேர்த்துருக்காங்க. எனக்கு வந்து நிறைய பேர் ஸ்கேட்டிங்கில் கூட நேஷனல் லெவல் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணி அதில் கூட வந்து மெடிக்கல் கோச்சிங் சேர்ந்துருக்காங்க. இப்போ நீட் கோச்சிங் வேறு வந்தது. ஸோ அதனால் வந்து இந்த பள்ளிக்கு மட்டுமில்லை, இந்த மாவட்டத்தோட அனைத்து கல்வி நிலையங்களும் நான் சொல்வது, மாணவ செல்வதற்கு எதுனாலும் இந்த அரசு வந்து செய்கிறதுக்கு கொடுக்க தயாராக இருக்கா. ஸோ உங்களோட கை கொடுத்து இந்த மாணவ செல்வங்களை ஒரு இந்த குழந்தைங்க இருக்கிற குழந்தைங்க நாளைக்கு இந்த மண்ணுக்கு, இந்த மாவட்டத்துக்கு, இந்த மாநிலத்துக்கு, இந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் அளவுக்கு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும். அவங்க மேல் நோக்கி வரணும். அது எந்த ஒத்துழைப்பாக இருந்தாலும் அரசு மூலியமாக அவருக்கு முகமாக இருந்து நாங்கள் கண்டிப்பாக அந்த மாவட்டத்தில் நிறைய ரெடியாக இருக்கோம். நீங்கள் வந்து கல்வி சார்ந்த மீட்டிங் தான் நடத்தணும். கல்வி சார்பை சேர்ந்து தென்காசி மாவட்டத்தில். ஸோ நான் சிஓ தான் சொல்கிறேன், நிறையா காம்படிஷன்ஸ் நடத்துவோம். ஜோனல் மீட் வரப்போகுது. ஸோ எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸையும் அதிகப்படுத்துங்க. இந்த நிறையா கல்வியாளர்கள் இருக்கீங்க, உங்களுக்கு கேட்டு வேண்டி கேட்கிறது, இந்த மாணவ செல்வத்தில் எல்லா வகையான காம்படிட்டிவ் எக்ஸாம் சரியான எல்லாருக்கும் தயார் பண்ணணும். அதுக்கு நிறையா வந்து உங்களோட ஒத்துழைப்பு தேவை. அதாவது கிரவுண்ட்ஸ் நிறையா வந்து கொடுக்கலான்ட்டு நிறையா ஸ்டேடியங்கள் உருவாக்கப்படும் தென்காசி மாவட்டத்தில். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது பசங்களாக நீங்கள் வேணும், ஃபோனை யூஸ் பண்ணாமல் நிறையா பிளே கிரவுண்ட் விளையாடுங்க, புக்ஸ் கேளுங்க, என்ன வேணாலும் செய்யறதுக்கு இந்த அரசு தயாராக இருக்குது. அதனால் இந்த நல்ல நிகழ்வுல கலந்துக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதனால் இனிமேலும் நம்ம நிறைய நிகழ்வுகளில் சந்திப்போம். எல்லா காம்படிஷன்ஸும் நானும் ஒரு பாங்கலான் பண்ணேன். டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்ஸு, ஜோனல் டோர்னமெண்ட்ஸும் வருவேன். அதனால் அச்சீவ்மெண்ட்ஸ் பெரிய லெவலில் இருக்கணும். அடுத்து நான் வந்து இன்னும் பல சாதனை குறைந்து பரிசளிப்பு விழாக்கள் கண்டிப்பாக நான் வருவேன். இந்த வாய்ப்பு அனைவருக்கும்